வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி நான் மாம்பழ குழம்பு செய்ய போகிறேங்க. இந்த மாம்பழம் பாருங்களேன். இந்த மாம்பழம் வந்து குழம்புக்குன்னே வருதுங்க. சக்கரை கட்டின்னு பேர், இதுக்கு பேர். வாசனை சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. இந்த மாம்பழம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாம்பழம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாங்க. உரித்து எடுக்கணும். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் வந்து ஒரு 2 சிட்டிகை சீரகம் போட்டு ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை இப்போ நம்ம உரிச்சிக்கலாங்க. நல்லா இந்த மூக்கை இப்படி எடுத்துகிட்டு இப்படி உரிச்சிக்கலாங்க. சரிங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. 2 நாள் 3 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் உரிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. சூப்பராக உரித்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். மாம்பழம் வடைச்சட்டி வச்சுருங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். அப்படி போட்டுக்கலாங்க. காரம் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ரொம்பவும் காரம் போடாதீங்க. சரிங்களா? நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் ஒரு மூடி. அப்போ தான் அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க குழம்பு. சரிங்களா? பெரிய குடும்பக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவாங்கங்க குழம்பு வர்றதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஈஸி குழம்பு பாருங்கள். ஈஸியாக வைக்கலாம். இதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா வேகட்டுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாம்பழம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தீங்களா? கரைஞ்சிரும் விட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது கூட இப்போ அந்த குழந்தைங்களுக்காக தான் போடுறோம். சரிங்களா? ஒரு கொதி வந்துருக்கு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோங்க. ஒரு முடி தேங்காய். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம தாளிப்பு கொட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ குழம்பு கொதிச்சிச்சுங்க. தாளித்து கொட்டிக்கலாம். சரிங்களா? இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாம்பழ சீசன்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள்.